நம்மலாம் வந்து நம்ம நாட்டு திருத்தத்துக்காக தமிழ் தேசியத்தை கையில் எடுத்திருக்கோம் இல்லையா. எங்கள் அப்பா தமிழ்நாடு தனியாக வேணும்ட்டு தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தவர். ரொம்ப அவர் வந்துலாம் சொல்லுவாங்க, 15 வருஷமா கத்திக்கிட்டே தான் இருக்கீங்க, ஒன்றும் நடந்த பாடல அப்படின்வாங்க. அவங்க வீட்டுக்கு வீடு கார் தருவேன்னு சில கட்சிகள் சொல்கிறாங்க. அதெல்லாம் சாத்தியமான சொல்லுங்க. இலவசம் தரமாட்டேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஏதாவது ஒரு கட்சி சொல்லட்டும். வந்து டான்ஸ் ஆடியோ இல்லை படம் நடிச்சுட்டு வந்தோ நாங்கள் வந்து அதனால ஓட்டுவாங்களே. பேசி கருத்தியல் ரீதியா என்னோட கருத்தை, தமிழ் தேசியங்கிற கருத்தை உன் மண்டைக்குள்ளார உனக்கு புரியுற மாதிரி 15 வருஷம் ஆயிருக்கு புரிய வைக்கிறது. ஒரு ஓட்டும் புதுசா விடும்போது வெற்றி அடைகிறோம்டா. நடைமுறையில வந்து இப்போ வந்து வீட்டுக்கு வீடு கார் தருவேன்னு சில கட்சிகள் சொல்றாங்க. அதெல்லாம் சாத்தியமான சொல்லுங்க. சாத்தியம் இல்லைல்ல. அதை வந்து கம்பேர் பண்ணும்போது விவசாயம் வேணும், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிறது சாத்தியம் தானே. மக்களுக்கு மருத்துவம் இலவசமாக தருவேன் அப்படிங்கிறது சாத்தியம் தானே. டாஸ்மார்க்கில் இது பண்ணுறத மூடிட்டா ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணிடலாம். அதை கம்பேர் பண்ணும்போது பெரியப்பா செந்தமிழன் சீமான் பண்ணியிருக்கிறது கரெக்டு. சொல்லப்போனால் நம் நாட்டுக்கு அடிப்படையில் என்ன தேவையோ அதை தான் கொடுத்துருக்காரே தவிர, இதையும் சில பேர் நொட்டம் சொல்லுவாங்க, அது தப்பு, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நடத்தி காட்டுறோம், ஓட்ட போடுங்க. தேவைன்னு சொல்லும் போது இயற்கை வளங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியம்னு. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இலவசம் தரமாட்டேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஏதாவது ஒரு கட்சி சொல்லட்டும், இலவசம் நான் தரல எனக்கு ஓட்டு போடுங்க. நாங்கள் சொல்கிறோம், வேற யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? நான் 2500 ரூபா தருவேன், 2000 ரூபா நான் தருவேன் பெண்களுக்கு அப்படின்னு யாராவது சொல்லாமல் ஓட்டை வாங்கிடுவாங்களா? நாங்கள் வாங்குகிறோம். 8% மேலே வந்திருக்கு, வாங்கியிருக்கோம். வெற்றி, இதுவே வெற்றி தானே. நாங்கள் வந்து டான்ஸ் ஆடியோ இல்லை படம் நடிச்சுட்டு வந்தோ நாங்கள் வந்து அதனால ஓட்டுவாங்களே. பேசி கருத்தியல் ரீதியாக என்னோட கருத்தை, தமிழ் தேசியங்கிற கருத்தை உன் மண்டைக்குள்ளார உனக்கு புரிகிற மாதிரி 15 வருஷம் ஆயிருக்கு புரிய வைக்கிறதுக்கு. புரிஞ்சு இத்தனை பேரும் ஓட்டு போடுறாங்கன்னா வெற்றி தான், இதுவே வெற்றி தான். நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளார போலனாலுமே தமிழ் தேசியம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஓட்டு புதுசாக வரும்போது தமிழ் தேசியம் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க, 15 வருஷமாக கத்திக்கிட்டே தான் இருக்கீங்க, ஒன்றும் நடந்த பாடல அப்படின்வாங்க. கத்துறோம், ஒரு ஓட்டும் புதுசாக விடும்போது வெற்றி அடைகிறோம்டா. அவ்வளோதான். எப்பத்துலேருந்துன்னு சொன்னால் வந்து சின்ன வயசுலேருந்து. அப்பா நாம் தமிழர் கட்சி தான். அதுக்கு முன்னாடி அப்பா ஒரு பெரிய தமிழ் தேசியவாதி. நம்மலாம் வந்து நம்ம நாட்டு திருத்தத்துக்காக தமிழ் தேசியத்தை கையில் எடுத்திருக்கோம் இல்லையா. எங்கள் அப்பா தமிழ்நாடு தனியாக வேணும்ட்டு தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தவர். அவர் வந்து ரொம்ப பெரிய தமிழ் தேசியவாதி. கையில் இந்த இடத்துல வந்து பச்சை குத்திருப்பார், புலி சின்னத்தை பச்சை குத்திருப்பார். அவர் சின்ன பிள்ளையிலேருந்தே அவரும் பேச நானும் கேட்டுகிட்டே இருப்பேன். நம்ம கட்சி ஆரம்பத்தில் அந்த ரெட்டை மெழுகுவத்தி அப்படின்னு சின்ன வந்தது இல்லையா, அப்போலேருந்தே நானும் இருக்கேன். அப்போ ஓட்டு போடுற வயசு இல்லை, இப்போ ஓட்டு போடுற வயசுக்கு வந்திருக்கேன். 12 வயசு இருக்கும் எனக்கு. அப்போ வந்து எங்கள் ஊர் கடலூர். அப்போ வந்து கட்சிக்காரங்க ஏதோ நம்ம கொடியை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கொடி கம்பத்தை திரும்ப நடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கட்சிக்காரங்க அப்பா எல்லாரும் போயிட்டு மாற்றி அப்போ வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு கட்சியை பற்றி ஒன்றும் தெரியாது, தமிழ் தேசியம் பற்றியும் ஒன்றும் தெரியாது. ஏதோ கட்சி ஏதோ புதுசாக இருக்குது, இவங்க ஒரு 4 பேர் தான், அப்போலாம் 4 பேர் தான் இருப்பாங்க ஊருக்கு, அவ்வளோதான் கட்சி, அவ்வளோதான் இருப்பாங்க. கூப்பிட்டு போவாங்க என்ன, நான் படிக்க தட்டை இது பண்ணிட்டுருப்பேன், அவங்க கொடி ஏற்றுவாங்க, நான் பார்த்துட்டு கை தட்டிகிட்டு இருப்பேன். அப்போ அதை பற்றி புரிதல் இல்லை. இப்போது அப்படியே வளர அதுக்கான புரிதலும் எனக்கு வந்திருக்கு.